வேட்டையன் யானையை உடனடியாக மாற்று இடத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறை தீர்க்கும் முகாமில் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த விவசாயிகள் குறை தீர்க்கும் முகாமில் வேட்டையன் யானையை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க காலதாமதம் செய்வதாக கூறியும் உடனடியாக பிடித்து வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து சாதி மதங்களற்ற விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் கந்தசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் வனத்துறை அதிகாரிகளை வரவைத்து விவசாயிகளின் குறைகளை பொறுமையாக மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். இன்றைய கூட்டத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதையும் நாங்கள் கூறவில்லை. மாவட்ட ஆட்சியரின் அதிகாரத்திற்கு உட்பட்ட பிரச்சனைகளை மட்டும்தான் நாங்கள் முன்வைத்தோம். தடாகம் பகுதியில் வேட்டையன் என்ற ஒற்றை காட்டு யானை 3 மனித உயிர்களை கொன்றிருக்கிறது. இதனால் அந்த யானையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம். DROவிடம் கடந்த நவம்பர் மாதத்திலேயே கோரிக்கை வைத்தோம். அதற்கு ACCF யானைகளை கண்காணித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தனர். அதற்கு நாங்கள் யானையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும், கண்காணிப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என தெரிவித்தோம். ஆனால் நவம்பர் மாதத்திற்கு பிறகு 3 உயிர்களை அந்த யானை கொன்றிருக்கிறது. அப்பொழுது இதற்கு நீதி வேண்டி தாளியூர் நடராஜன் இறந்த பொழுது போராட்டம் நடந்தது. அதற்கு பிறகுதான் 2 கும்கி யானைகள் வரவைக்கப்பட்டது. அதன் பிறகு யானை வேறு இடத்திற்கு மாற்றப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். ஆனால் இன்றோடு 8 நாட்கள் ஆகியும் அதற்கான எந்தவித நடவடிக்கையும் இல்லை. TFO யானையை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு எந்த கடிதமும் எழுதவில்லை. மாவட்ட ஆட்சியர் 3 நாட்களுக்குள் கும்கிகளையும் மீறி யானை வந்தால் DFO கடிதம் எழுதுவார் என கூறினார். PCCF யானைகளை எங்கு எடுத்து சென்று விடுவது என்பது போன்ற கேள்விகளை கேட்பதால் இவர்கள் கடிதம் எழுத மாட்டார்கள் என கூறினோம். இதனால் தான் இந்த குறைதீர்க்க கூட்டத்தில் மனு கொடுத்திருக்கிறோம். நீங்கள் PCCFக்கு கடிதம் எழுத வேண்டும் என கேட்டோம். 3 நாட்கள் பார்த்துவிட்டு PCCFக்கு கடிதம் எழுதுவதாக ஆட்சியர் கூறியிருக்கிறார். யானையை டிரான்ஸ்லோகேட் செய்யும், அது திரும்பி வந்தால் என்ன செய்வது என கேட்டோம். ரேர் அண்ட் ரேரஸ்ட் கேஸில் வனத்திற்குள் வைத்து யானையை கொல்லலாம் என ஆட்சியர் கூறினார். நாங்கள் இப்பொழுது யானையை கொல்ல சொல்லவில்லை, முதலில் டிரான்ஸ்லேட் செய்யும் முயற்சிகளை எடுங்கள் என கோரிக்கை வைத்துள்ளோம் என கூறியிருக்கிறார். பி. கந்தசாமி, மாநில பொதுச் செயலாளர், விவசாயிகள் சங்கம் சாதி மதம் கட்சி சார்பற்றது. இன்றைய விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திலே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த கூட்டத்தை தனி கூட்டமாக நடத்தி வனத்துறை அதிகாரிகளை அமர வச்சு RDO நார்த் அவங்களே அமர வச்சு பொறுமையாக கேட்டார்கள். இன்றைய கூட்டத்திலே தீர்க்க முடியாத பிரச்சனை எதையும் நாங்கள் சொல்லலை. மாவட்ட ஆட்சியருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு செயல்படுத்தக்கூடிய பிரச்சனைத்தான் நாங்கள் சொன்னோம். தடாகம் பகுதியில் வேட்டையன் என்ற ஒற்றை யானை காட்டு யானை மனித உயிர்களை 3 உயிரை கொண்டு இருக்குது. அதனால் அதை டிரான்ஸ்லோகேட் பண்ணணுங்கிற கோரிக்கை, அதுக்கு கடந்த நவம்பர் மாதமே DRO கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சோம். அதுக்கு அவங்க நாங்கள் கண்காணிச்சிட்ருக்கிறோன்னு பதில் சொன்னாங்க ACCF. நாங்கள் DRO கிட்ட கேட்டால் கண்காணிச்சா பத்தாது, அதை டிரான்ஸ்லோகேட் பண்ணுறதுக்கு மாவட்ட வன அலுவலர், தலைமை வன பாதுகாவலருக்கு, வன உயிரின பாதுகாவலருக்கு பர்மிஷன் கேட்டு கடிதம் எழுதணும். அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுதான் இதுக்கு தீர்வே தவிர கண்காணிச்சிட்டு இருந்தாங்கன்னா தீர்வு இல்லைன்னு சொன்னோம். இல்லை எழுதியிருக்கிறோம்னு சொன்னாங்க. எழுதியிருந்தால் அந்த காப்பி கொடுக்க சொல்லி கேட்டோம். DRO அந்த காப்பி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் 3 மாதம் ஆகியுமே அந்த காப்பி கொடுக்கல. மாறா 3 உயிரை கொண்டிருக்குது. நவம்பர் மாதத்துக்கு பின்னாடி தான் 3 உயிரை கொண்டிருக்குது அந்த யானை. இதுக்கப்புறமே அந்த DRO உத்தரவை, மாவட்ட நிர்வாகத்து உத்தரவை, அதுக்கு மாவட்ட DFO கட்டுப்பட மாட்டேங்கிறாருங்கிறதுக்காக அந்த 3ஆவதாக உயிரிழந்த நடராஜன் சடலத்தை எடுக்க விடாமல் தடாகம் தாளியூரில் மறியல் போராட்டம் நடந்தது. அதுக்கு ACF வந்திருந்தார், DRO RDO நார்த் வந்திருந்தாங்க எல்லாம். அப்போ நாங்கள் கேட்டது இதுவே தான் கேட்டோம். 12 மணி வரைக்கும் ஓரியாடி 12 மணிக்கு ஆனமலையிலேருந்து 2 கும்கி யானை வருதுன்னு சொன்னாங்க. அந்த கும்கி யானை வந்தாக்கா அது எதுக்கோ ஒரு டிரான்ஸ்லோகேட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டு எழுதினார், அதை மட்டும் காட்டுங்கன்னு சொன்னோம். அதை குறிப்பிடாமையே
கும்கியானை வந்து அதை கண்காணிக்கும்னு சொல்லிட்டு இருந்தார் டிஎஃப்ஓ ஃபோனில் ஏசிஎஃப் கிட்ட. அப்போ நாங்கள் ஒத்துக்க மாட்டோன்னா ஆர்டிஓ நார்த்து நான் இருக்கிறேன், அவங்க பிடிச்சிருவாங்க, முதல் ப்ராசஸாக கும்கியான வருது, ரெண்டாவது டிரான்ஸ்லோகேட் பண்ணுவாங்க, பண்ணுறதுக்கெல்லாம் அனுமதி வாங்கிடுவாங்க அதுக்குள்ளேன்னு சொல்லி உறுதி சொன்னார். இன்றைக்கி 8 நாள் ஆச்சு, இன்னும் அதுக்கு உண்டான ஆயத்தமாக அந்த கடிதமே எழுதலை. அதுதான் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையே. அதனால் டிஎஃப்ஓ வந்து இந்த குறைதீர் கூட்டத்தில் அந்த சேர்மனுக்கு கட்டுப்பட்டவராக இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. மாவட்ட ஆட்சியர் கேட்டு ஒத்துட்டார். அதே மாதிரி தான் அந்த வன உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டையில் என்னென்ன சட்டத்தில் என்னென்ன நாம்ஸ் இருக்குது, டிரான்ஸ்லோகேட் பண்ணோன்னா என்ன வேணும்னு சொன்னார். இது எல்லாம் நாங்கள் சொன்னதெல்லாம் அவங்களும் ஒத்துட்டாங்க, வனத்துறையும். அதனால் ஒரு 3 நாள் பார்க்கலாம். 3 நாளுக்குள்ளே அந்த கும்கியான இருக்கிறதுனால அது மறுபடியும் உள்ளே வந்ததுன்னா அது அடங்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அப்புறம் டிஎஃப்ஓ அதுக்கு கடிதம் எழுதிடுவாருன்னு சொன்னாப்புல. நாங்கள் இல்லை, டிஎஃப்ஓ அது எழுத மாட்டார். ஏன்னா பிசிசிஎஃபோட மென்டாலிட்டியே என்னென்னா, அந்த யானையை பிடிச்சி எங்கேயாவது கொண்டு போய் விட்டா எங்கே கொண்டு போய் விடுறதுன்னு கேட்குறாரு. அதனால் அவரை மீறி இவர் செய்ய மாட்டாருங்கய்யா. இவருக்கு அவர் உயர் அதிகாரி. அதனால் இந்த குறைதீர் கூட்டத்து மூலமாக நீங்கள் மாவட்ட ஆட்சியர் வந்து பிசிசிஎஃப்க்கு எழுதணும். ஏற்கனவே சின்னத்தம்பி விநாயகா யானையை டிரான்ஸ்லோகேட் பண்ணுறதுக்கு இங்கே கலெக்டர் அரியணன் இருக்கிற வாசலில் வந்து அத்தனை கூட்டத்துக்கு முன்னாடி கரண்ட் பிரச்சனை மட்டும் சொல்லுங்கள். கரண்ட் அது மாதிரி நடந்திருக்குது. அதனால் அந்த